இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு உங்களை சேவிக்கிற மாதிரி பண்ணணும். பெருமாளுடைய கையினால் அவங்க இறந்தாங்க இல்லையா, அவங்க பரமபதம் கொடுத்துறாரு. மார்கழி மாதனால நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஆண்டாள் ஞாபகம் வரும் இல்லையா? ஆனால் இப்போ என்ன பண்ணுறது, வைகுண்ட ஏகாதசி இந்த மாதம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஏன்னா இந்த வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாதம் வளர்பிறையில் வரும். ஒவ்வொரு மாதமும் ஏகாதசி வரும். 2 ஏகாதசி வரும். ஏகாதசினா 11ஆவது நாள், அதாவது அமாவாசை வந்து 11ஆம் நாள், அப்புறம் வந்து பௌர்ணமி வந்து 11ஆம் நாள் வரும். 2 ஏகாதசி வரும். அப்படி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 25 ஏகாதசி 24 ஏகாதசி வரும். அப்படி ஒவ்வொரு ஏகாதசியும் நம்ம விரதம் இருக்கணும். ஆனால் இந்த வைகுண்ட ஏகாதசி தான் ரொம்ப எல்லாருமே கொண்டாடுறாங்க. ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னா இதுக்கு ஒரு கதை இருக்குது. புரியுதா? தேவர்களையும் முனிவர்களையும் என்ன பண்ணுறான், ஒரு முரண்ற ஒரு அரக்கன் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி துன்புறுத்திகிட்டே வந்தான். அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க எல்லாரும் போய் விஷ்ணுகிட்ட முறையிட்டாங்க. அவர் என்ன பண்ணார், அப்போது அவங்க கூட சண்டை போட்டார். சண்டை போட்டு அவன் தோற்று போய் ஓடி போயிட்டான். சரின்னு சொல்லிட்டு இவர் ஒரு குகையில் போய் ரெஸ்ட் எடுக்கிறார். அப்போது அந்த அவன் என்ன பண்ணுறான், இவர் தூங்குறான்னு தெரிஞ்சோடனே அவரை அந்த சம்ஹாரம் பண்ணுறதுக்கு, இவரை கொலை பண்ணுறதுக்கு அவன் வரான். உடனே என்ன பண்ணார், அவர் உடம்புலேருந்து ஒரு தேவதை தோன்றி அவனை கொலை பண்ணிடுறான். ஏகாதசின்றது அந்த தேவதை தோன்றாங்கள, அவங்க பேர் தான் ஏகாதசி. அப்போது பெருமாள் வந்து பிரம்மாவை படைக்கிறார். பிரம்மாவை படைக்கும் பொழுது அவர் என்ன பண்ணுறாரு, மது கைடபர்னு 2 அசுரர்கள் அவங்க காதிலேருந்து வராங்க. அந்த மது கைடபர் வரும் பொழுது அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களையும் இந்த மாதிரி துன்பப்படுத்துகிறாங்க எல்லாருமே. அவங்களையும் பெருமாள் வதை பண்ணிடுறாரு. அப்போ அவங்க கேட்குறாங்க, என்னை வந்து இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு உங்களை சேவிக்கிற மாதிரி பண்ணணும். பெருமாளுடைய கையினால் அவங்க இறந்தாங்க இல்லையா, அவங்க பரமபதம் கொடுத்துறாரு. அது மாதிரி யாரெல்லாம் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு வந்து சேர்க்குறாங்களோ அவங்கெல்லாம் பரமபதம் கொடுத்துடணும் அப்படி கேட்குறாங்க. அதனால தான் என்ன பண்ணால் வைகுண்ட போகிற வழி தான் பரமபதம். அந்த பரமபத வாசல் தான் பெருமாள் அன்னைக்கு கூட வரார். நம்மளும் அவர் கூடயே வந்தால் நம்மளும் பரமபதம் சேருவோம் அப்படின்னு ஒரு ஐதீகம். இப்போ இந்த மாதத்தில் என்ன பண்ணுவோம்னா பகல் 10 ரா 10 நடக்கும். பகல் 10 அப்படின்னா அவர் திருமங்கை ஆழ்வார் போய் என்ன பண்ணுறாரு, பெருமாள்கிட்ட ஒரு பாசுரத்தை சேவிக்கிறார் ரங்கநாதர்கிட்ட. அப்போ அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. அவர் என்ன பண்ணுறாரு, திருவாய்மொழி எழுதினார் இல்லையா, அந்த திருவாய்மொழி எழுதின அந்த நம்மாழ்வார் மூலமாக நான் திருவாய்மொழி கேட்கணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன பண்ணாங்க, ஆழ்வார் திருநகரிலிருந்து அந்த நம்மாழ்வாரை இங்கே ஏடு பண்ணிட்டு வராங்க, அதாவது எழுந்தருளை பண்ணுறாங்க எங்கள் ஸ்ரீரங்கத்துக்கு. அப்போ அதுக்குள்ளே 4000 இருக்கு இல்லையா, மீதி 3000 பாசுரங்களையும் என்ன பண்ணுவாங்க, இந்த ஏகாந்த இன்றைக்கி வந்து 10ஆவது நாள். இன்றைக்கி அதுக்கு முன்னால் என்ன பண்ணுவாங்க, எல்லா பாசுரம் சேவிச்சுறாங்க. இன்றைக்கி வந்து நம்மாழ்வார் இங்கே வந்து சேர்றாரு ஸ்ரீரங்கத்தில். இன்னிலேருந்து என்ன பண்ணுவாங்க, இதுக்கு பேர் பகல் 10ன்னு பேர். நேற்று வரைக்கும் நடந்தது பகல் 10. இன்னிலேருந்து திருவாய்மொழி அவர் வந்து சேர்ந்துட்டார் இல்லையா, திருவாய்மொழி இங்கேருந்து ஆரம்பிப்பாங்க. அது பேர் ரா 10ன்னு பேர். இதுதான் அப்போது பகல் 10 ரா 10 உற்சவம் முதல்ல ஸ்ரீரங்கத்தில் நடத்தியிருந்தாங்க. ஏன்னா திருமங்கையாழ்வார் கேட்டதுனால நடத்தியிருந்தாங்க. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, இப்போ ஒவ்வொரு கோயிலும் எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ எல்லா கோயிலும் நடத்துகிறாங்க. இப்போ நம்ம இங்கே இருக்கிறது வந்து பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோயில் எம்ஜிஆர் நகரில் இருக்கீங்க. இந்த கோயிலில் வந்து நிறைய பேர் வந்து சேவிக்கிறாங்க. ரொம்ப பிரசித்தியான கோயில் இது. அப்புறம் இங்கே ஹயக்ரீவர்லாம் இருக்கார், படிப்புக்கு ஹயக்ரீவர் இருக்கார். அப்புறம் நரசிம்மர் இருக்கார், நம்முடைய பயத்தை போக்குறதுக்கு நரசிம்மர் இருக்கார். அப்புறம் சக்கரத்தாழ்வார் இருக்கார், எல்லாமே கொடுக்கறதுக்கு சக்கரத்தாழ்வார் இருக்கார். அப்போது இங்கே வந்து நரசிம்மரை சேவிச்சா நம்ம பயம்லாம் போயிடும். அப்போது ஹயக்ரீவரை சேவிச்சா நம்ம படிப்பு நல்லா வரும். அதனால் இந்த கோயிலில் நவகிரகங்களும் இருக்குது. நவகிரகம் வந்து நம்ம பாவங்களை போக்கிறதுக்கான இங்கே சேவிக்கலாம். இந்த நாளில் கிடைக்கும், முதல்ல பரமபதம் கிடைக்கும், அவங்களுக்கு கஷ்டம்லாம் போகும். விரதம் எப்படி இருக்குன்னா, நேற்று நைட்டே இருந்து சாப்பிடக்கூடாது. இன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிடக்கூடாது. இப்படிதான் இன்றைக்கி ஃபுல்லாக பெருமாளுடைய பஜனை தான் பண்ணோம் இல்லையா, ஃபுல்லாக பஜனை பண்ணோம். அதாவது
தீக்குறளை சென்றோதம் சொல்கிறார். யார்? ஆண்டாள். அவருடைய பாசுரத்தில்னா தீக்குறளை சென்றோதுன்னா வம்பு பேசக்கூடாது முதல்ல இல்லையா, எப்பவும் பேசக்கூடாது. இந்த மாதம் வந்து நான் என்ன சொல்கிறேன், பால் சாப்பிடக்கூடாது, அப்புறம் வந்து நெய் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா அதெல்லாம் பால் நெய்யில் என்ன பண்ணால் நம்மளை வந்து வெளியில் கொண்டு போய் நம்ம மனசை வந்து அப்புறம் கண்மையிடக்கூடாதுன்னு சொல்கிறேன். கண்மையிட்டால் என்ன பண்ணோம், அழகாக தெரியும். அதனால் நம்ம இந்த உலக விஷயங்களில் நம்மளுக்கு வந்து நம்ம மனசு ஈடுபடக்கூடாது. அதனால தான் இந்த மாதத்தில் மார்கழி மாதம் நம்ம வந்து எல்லோரும் பீட மாதம் சொல்கிறாங்க. பட் நல்ல மாதம். இந்த மாதத்தை என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பெருமாளை சேவிக்கிறதுக்கே இந்த மாதம் ஒதுக்கிட்டாங்க மார்கழி மாதத்தில். அதனால தான் கல்யாணம் அவ்வளோ பண்ண மாட்டாங்க இந்த மாதத்தில். இந்த மாதத்தை ஃபுல்லாகவே பெருமாளுக்கே ஒதுக்கிட்டாங்க. இந்த வைகுண்ட ஏகாதசி எப்படி இருக்கணும்னா நம்ம வந்து நேற்றுலேருந்தே பட்டினிடணும், இன்றைக்கி உபவாசம் இருக்கணும், இன்றைக்கும் சாப்பிடக்கூடாது. ஆக்சுவலாக தண்ணி கூட சாப்பிடக்கூடாது. அதனால் நம்ம இந்த காலத்தில் இருக்க முடியாதனால என்ன பண்ணுறாங்க, பழம் சாப்பிட்டுக்கலாம். அப்போது உடம்பு முடியாதவங்க இப்போ சுகர் பேஷண்ட்லாம் இருக்காங்க, அவங்க என்ன பண்ணுறதுன்னா உடச்ச உப்புமா இருக்கு இல்லையா, அரிசியை முழுசாக சாப்பிடாம உடச்சி உப்புமா பண்ணி சாப்பிட்லாம். இதெல்லாம் வந்து இந்த காலத்துக்காக மாறிடுச்சு. பட் தண்ணி கூட சாப்பிடக்கூடாது. இன்றைக்கி நைட்டு கண்ணு முழிச்சு நாளை காலையில் இது எதுக்காகனா ஏகாதசி எதுக்கு வச்சாங்கன்னா நம்மளுடைய உடம்பை சுத்தம் பண்ணுறது தான். மாதத்தில் 2 நாள் சாப்பிடாமல் இருந்தால் வச்சுங்களேன், அப்போது என்ன ஆகும், நம்ம உடம்புல இருக்க அழுக்குகள்லாம் போயிடும். புரியுதா? அப்போது மறுநாள் சுத்தமாகும். பெருமாளை சேவிக்கிறதுனால நம்ம மனசும் சுத்தமாக இருக்கும். நம்ம பெருமாளை சேவிக்கிறதுனால நம்ம மனசும் சுத்தமாக இருக்கும், உடம்பு சுத்தமாக இருக்கும். அதனால தான் இது வச்சாங்க பெரியவங்க. புரியுதா? பெருமாளை சேவிக்கிற இதுவாக இருக்கும். இப்போது ஏகாதசி முடிஞ்சவொடனே என்ன பண்ணணும்னா அகத்திக்கீரை சாப்பிடணும். அகத்திக்கீரை எதுக்காகனா நம்ம உடம்புக்கே நல்லது அகத்திக்கீரை. அப்புறம் வந்து நாளைக்கு வந்து புளியை சேர்க்கக்கூடாது சமையலில். புளி சேர்த்தான்னு வச்சுக்கலாம், ஏன்னா நம்ம பட்னி இருக்கோம்ல, அது குடலை பாதிக்கும். அதனால் புளி சேர்க்கக்கூடாது நாளைக்கு ஃபுல்லாக. அதான் துவாதசி அன்றைக்கி, அது துவாதசி பாரணம்னு சொல்லுவாங்க. அப்போ எப்படின்னா நீ ஃபுல்லாக பட்னி இருக்கும் இல்லையா, அதில் பாரணம் பண்ணும்போது அகத்திக்கீரை கண்டிப்பாக சேர்த்துக்கணும். அப்புறம் வந்து நெல்லிக்காய் சேர்த்துக்கணும். நாளைக்கு சமையலில் நெல்லிக்காய் சேர்த்துக்கணும், எலும்புச்சம்பளம் சேர்த்துக்கணும். இதெல்லாம் நம்ம குடல் வந்து சுருங்கி போயிருக்கும்ல, அதனால் இந்த குடலை வந்து நல்லா பண்ணுறதுக்கு. புரியுதா? இந்த மாதிரி விரதம் இருக்கிறதுனால உடம்பும் நல்லாயிருக்கும். புரியுதா? இந்த மாதத்தில் நம்ம வம்பு பேசாமல் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுனால நம்மளுடைய மனசு சுத்தமாக இருக்கும். அதனால் வைகுண்ட ஏகாதசி இன்றைக்கி நம்ம இங்கே இந்த கோயில் நம்ம சேவித்தோம். ஆனால் வைகுண்ட ஏகாதசியில் இருக்கிறதுனால நம்மளுக்கு பரம்பரை கிடைக்கும். நம்மளுடைய முக்கியமான குறிக்கோள்னா அடுத்த பிறவி இருக்கக்கூடாது இல்லையா. இந்த பிறவியில் பிறந்து கஷ்டப்படுறோம் நம்ம இல்லையா, எவ்வளோ கஷ்டப்படுறோம், படிப்புக்கு கஷ்டம், அப்புறம் வந்து வாழ்க்கையில் கஷ்டம், முதுமையாகிறது இல்லையா. முதுமை மின்னின் நிலையில் மண்ணுயிராக்கைகள்னு சொன்னார் ஆழ்வார். எப்படின்னா மின்னல் எப்படி அடிக்குது, அது மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை நிலை இல்லாது. 6லையும் சாவு, 100லையும் சாவு. அதனால் என்ன பண்ணோம், என்றைக்கு நாம இறந்து போயிடுவோம். அதனால் திருப்பி உணர்றது ஜனனம், உணர்றது மரணம். திருப்பி இறந்து பறக்காமல் நம்ம பிறக்காத ஒரு நிலையை அடையணும் இல்லையா. அந்த பரமபதம் போயிட்டோன்னா பெருமாள் திருவள்ளிலே இருக்கலாம். அதை வைஷ்ணவத்தை என்ன சொல்லுவாங்க, நித்திய சூரிகள் சொல்லுவாங்க. நித்திய சூரியெலாம் பெருமாளோடய இருந்து அவர் என்ன பண்ணுவாராம், பெருமாள் நம்மளுக்கு வந்து எப்படி அவர் இருக்காரோ, அவர் எப்படி இருக்காரோ அது மாதிரி சங்கு சக்கரம் நம்மளுக்கு கொடுப்பாராம். அங்கே போனவுடனே நம்மளை அவர் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணி நித்திய சூரிகள் பேர். நம்ம அவர் கூடயே இருக்கலாம், அவருக்கு அங்கே போய் கைங்கரியம் பண்ணலாம், இங்கேயும் கைங்கரியம் பண்ண கோயிலில், அதே மாதிரி அங்கேயும் பண்ணலாம். அப்போது நம்மளுடைய எய்ம் என்ன, வாழ்க்கையில் பிறக்காமல் இருக்கணும். பிறக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணோம், பரமபதத்தை அடைக்கணும். புரியுதா? அப்போ நம்ம இன்றைக்கி நம்ம பாசுரங்களை சேவிச்சு 4000 திவ்ய பிரபந்தம் இருக்கு இல்லையா, அதை தெரிஞ்சவங்க சேவிக்கலாம். அப்படி தெரியாதவங்க சகஸ்ரநாமம் சேவிக்கலாம். அதுவும் தெரியாதவங்க கோவிந்தா கோவிந்தா சொல்லலாம். கோவிந்தா அப்படின்னா கோவிந்தா இப்போ இறந்து போனவங்களாம் தூக்கின்னு போகிறாங்களே, அப்போ என்ன பண்ணுவாங்க, கோவிந்தா கோவிந்தான்னு சொல்கிறாங்க. ஏன் கோவிந்தா கோவிந்தா சொல்கிறாங்கன்னா, கோவிந்தன் அப்படின்னா இந்த உலகத்தை திருப்பி வர வைக்க மாட்டாதவன் அப்படின்னு என்ன அர்த்தம், நம்மளை பிறக்க வைக்க மாட்டான், அது கடைசி. அதனால தான் நம்ம என்ன பண்ணோம், அங்கே அவளை ஏழை பண்ணிட்டு போகும்போது கோவிந்தா கோவிந்தான்னு சொல்கிறோம். அச்சுதன் அப்படின்னா நம்ம அவனை சேவிச்சா கைவிட மாட்டான் நம்மளை. அப்படிதான் அதனால சொல்லலாம் அச்சுதா கோவிந்தா இன்றைக்கி சொல்லிட்டான்னு வச்சுங்க, நம்மளை வாழ்க்கையிலையும் கைவிட மாட்டான். அப்புறம் கோவிந்தான்னு சொன்னால் திருப்பி பிறவே தர மாட்டான். அப்போ இன்றைக்கி சொல்லுவோம் அச்சுதா கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா. இப்போ இன்றைய நாள் வந்து உலகத்தில் எல்லா இடத்துலையும் தெரியும். முதல்
அப்படின்னு சொல்லும்போது 108 வைணவ திறங்களில் ஸ்ரீரங்கத்தை தான் நம்ம குறிப்பிடுவோம். திருமலையை சொல்கிறோம். இங்கே தமிழகத்தில் சென்னையில் பார்சாதி கோவிலில் பிரசித்தி பெற்ற இந்த நிகழ்வு நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த நேரத்தில் நம்ம 12 ஆழ்வார்கள் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். அவங்கள பற்றி தகவல் மட்டும் சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி குலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுந்துயர் ஆயினம் எல்லாம் நிலம் தரும் செய்யும் நீள்வசும்பொருளும் அருளோடு பெருநலம் அளிக்கும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயனம் செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணவன நாமம். இந்த நாராயணவன் நாமத்தை சொன்னாவே நாம் எல்லா சுபிட்சமும் கிடைக்கின்றது நம்பிக்கை. அதுக்கடுத்தது கோவிந்தா என்ற நாமத்தை சொல்வதும் சுபிட்சம். இப்போது நாம் நட்சத்திரம் ஆழ்வார்கள் பற்றி மாதம் அதை மட்டும் ஒரு குறிப்பு சொல்லிடுறேன். பொய்கை ஆழ்வார் திருவோண நட்சத்திரம் ஐப்பசி மாதம், பூதத்தாழ்வார் அவிட்டம் ஐப்பசி மாதம், பேயாழ்வார் ஐப்பசி சதயம். இவங்க 3 பேரும் முதலாழ்வார்கள்னு சொல்லுவாங்க. 3 பேரும் நம்ம திருக்கோவிலூரில் ஒரு சந்திக்கும் போது அங்கே இடையில சாமி வந்து அவங்க இடையில வந்து அவங்களுக்கு காட்சி கொடுத்ததாக கருத்துக்கள் இருக்கிறது. திருமங்கை ஆழ்வார் அதிகபட்சமான பாடல்களை, அதாவது பாசுரங்களை பாடியிருக்கிறார். அவர் ஒரு அரசன். அவருடைய பெயர்லேயே திருவரங்கத்தில் சுவர் இருக்குது. அவர் பல்வேறு ஸ்தலங்களுக்கு சென்று பாடியிருக்கார். அதுக்கு அடுத்தது வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தவர். திருப்பாணாழ்வார்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும். பாணாழ்வார்ன்றது பாடல் கூடியவர்கள். அவங்க வந்து ஒவ்வொரு நிலையிலேருந்து ஒரு நிலையில் இருக்கும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர், கார்த்திகை நட்சத்திரம் அவருக்கு. அதே மாதிரி தொண்டரடி பொடியாழ்வார், இவர் வந்து கேட்டை நட்சத்திரம் மார்கழி மாதத்தில் பிறந்திருக்கார். திருமழிசை ஆழ்வார் நமக்கு தெரியும், பக்கத்தில் இருக்குது, திருவள்ளூர் போகிற வழியில். அவர் வந்து மகன் நட்சத்திரம் தை மாதம். இந்த ராமானுஜருக்கு வழிகாட்டியவர் திருமழிசை ஆழ்வார் தான். அவர் சொல்லாமல் எங்கேயும் இருக்க மாட்டார் ராமானுஜர். முதல்ல இந்த உலகத்தில் வந்து எல்லாரும் சமம் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா ராமானுஜர் தான். சீர்திருத்த செம்பல். அவருக்கு வரலாறு யார் படித்தாலும் ரொம்ப மனம் நுகழ்ந்து இறைவன் மேலே ரொம்ப பாசமாகவும் நெகிழ்ந்து இருப்பாங்க. அது நான் படிச்சிருக்கேன். குலசேகர ஆழ்வார், அவரை பற்றி சொல்லணும்னு சொன்னால் திருப்பதி போனால் அவர் நினைக்காமல் இருக்க முடியாதுன்னா அவர் பேர்லேயே படி இருக்கிறது. அவர் சொல்கிறார், எனக்கு நான் வந்து மரமாக இருக்கிறேன், மீனாக இருக்கிறேன், பூவாக இருக்கிறேன், எதுவாக இருக்கேன், எதுவுமே என்ன இல்லைனாலும் பரவாயில்ல, உன்னுடைய படியாக இருக்கிறேன், உன் பவள வாழை பார்த்து கொண்டு இருக்குன்னு சொல்கிறார். அதனால் நாம் திருமலை செல்லும்போது அந்த படியை நம்ம தொட்டுட்டு தான் உள்ளே போவோம். அது அவருக்கு அந்த பெருமை உண்டு. இந்த புனர்மூசம் நட்சத்திரம் மாசி மாதத்தில் பிறந்திருக்கார். நம்மாழ்வார் சொல்லாமல் இருக்கவே முடியாது. அதாவது வைணவத்தில் வந்து முதல் ஆழ்வார்னு அவர் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது திருக்குறுகூர்னு சொல்லுகின்ற நம்ம நெல்லையிலேருந்து பக்கத்தில் இருக்க கோயிலில் தான் அவர் அப்படியே இருக்கிறார். ஒரு புளிய மரம் யாருன்னு சொன்னால் அங்கே வந்து லக்ஷ்மணராக இருக்கிறார். அது நிறைய வரலாறு இருக்குது. அதெல்லாம் அப்படியே சொல்லிக்கொண்டா போயினே இருக்கலாம். நம்மாழ்வார் அவரும் அதிகபட்சமான பாசனம் பாடியிருக்கார். அவருடைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் வைகாசி மாதத்தில் போயிருக்கார். பெரியாழ்வார் இந்த ஆண்டாள் மாதம், இந்த மார்கழி மாதத்துக்கு உடைய அந்த பெண்ணை பெற்றெடுக்காத தந்தையார், தோட்டத்திலே கண்டெடுத்துக்க தந்தையார். அவரை பற்றி சொன்னால் நிறைய சொல்லலாம். பெரியாழ்வார் அவர் வந்து மாலை கட்டி அங்கே ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்க பெருமாளுக்கு வந்து தினந்தோறும் கைங்கரியம் செய்தவர். அதுக்கு அடுத்தது ஆண்டாளை சொல்லாமல் இருக்க முடியாது. ஆண்டாள் பாடிய பாசுரத்தை திருக்கல்யாணத்தில் ஒவ்வொருலையும் சொல்லுவாங்க. வாரணமாயர்னு சொல்லுவாங்க. அது சொல்லாமல், அந்த பாடல் பாடாமல் திருக்கல்யாணம் நிறைவு பெறாது. அவங்க பிறந்தது வந்து பூர நட்சத்திரம் ஆடி மாதத்தில் பிறந்திருக்காங்க. மதுரகழி ஆழ்வார், அவரும் வந்து மதுரகழி ஆழ்வார் தான் முதல்ல இந்த நம்மாழ்வார் சந்தித்து முக்கியமான விஷயங்களை தெரிந்து ராமானுஜரை வந்து ஆற்றிலிருந்து கண்டுபிடித்தப்பட்டவர். ராமானுஜர் ஒருத்தரும் எடுக்கிறாங்க. அவர் சொல்கிறார், நம்மாழ்வார் சொல்கிறார், நீ போய் அங்கே போய் பாருன்னு சொல்லும்போது அவர் போய் எடுக்கிறார். அது அவர் கையில் வந்து ராமானுஜர், அதாவது இந்த லோகத்தில் வந்து வைணவத்தை பரப்பணும், உருவாக்கணும்னு சொன்னால் அது அவரால் தான் முடியும்னு சொல்லி நம்மாழ்வார் சொல்கிறார். அப்படிலாம் கருத்துக்கள் இருக்கிறது. அதுக்கு அடுத்தது எம்பெருமானார், இவங்களாம் வந்து ஆச்சாரிய பெருமக்கள், அது ஆழ்வாருக்கு பின்னாடி வந்தவங்க. அவங்க வந்து யாருன்னா திருவாதிரை நட்சத்திரம் சித்திரை. திருவாதிரைன்னு சொல்லும்போது நமக்கு சைவத்தை நிச்சயமாக நினைக்க வேண்டியிருக்கும். மணவாளம் மாமுனிகள் மூல நட்சத்திரம் ஐப்பசி மாதம். பிள்ளை லோகாச்சாரியார் திருவோணம் ஐப்பசி. நம்பிள்ளை கார்த்திகை மாதம். கூரத்தாழ்வானை பற்றி சொல்லாமல் இருக்கு. ஏன்னா நம்ம ராமானுஜர் கூடவே இருந்து இரு கண்களை பறித்தார். எப்படின்னா ராமானுஜர் மாதிரி ஒரு அரசன் வந்து அவர் மேலே கோபம் கொண்டு அவரை பழி தீக்கணும், கொல்லணும்னு திட்டம் போது அவரை மாதிரி ஆடை போட்டுன்னு வந்துட்டு அந்த இடத்துல நிற்கும் போது இவரை என்ன பண்ணுறாங்க, அந்த அரசன் 2 கண்ணு நோண்டி எடுத்துடுறாங்க. இதெல்லாம் நடந்த வரலாறு.
ஏன்னா இப்போ சொல்கிற தகவல்கள்லாம் வந்து புத்தகங்களில் படிக்கும்போது தெரிஞ்சுக்கலாம், பெரியவங்க சொல்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் பட்டர் வைகாசி மாதம் விசாகம் நாதமணிகள் ஒவ்வொரு கோயிலையும் முன்னாடி வருவாங்க. இப்போ பார்த்து நம்மாழ்வார் பார்ப்போம், சாமி வரும்போது முன்னாடி வருவாங்க. அது மாதிரி ஆள வந்தார் உத்திராடம் ஆடி மாதம், பெரியவாச்சான் பிள்ளை ரோகிணி ஆவணி, பெரிய பிராட்டியார் உத்திரம் பங்குனி. இவங்கெல்லாம் வந்து வைணவத்தில் பெருமை சேர்த்தவர்கள். இன்னும் நிறைய பேர் வந்து கொண்டிருக்காங்க. அதை பற்றிலாம் சொல்ல நேரம் ஆகும். இருந்தாலும் இந்த நன்னாளிலே மக்கள் இங்கே நம்ம எம்ஜிஆர் நகரில் இந்த அளவு மக்கள் இருக்காங்கன்னா, இப்போ ஒவ்வொரு தமிழகத்தில் இருக்க மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இருக்க எங்கெல்லாம் வந்து அந்த பரம வாசல் இருக்கோ அந்த பரம வாசல் வழியாக மக்கள் சென்று சாமியை சேவிக்கிறது நன்றி என்று சொல்லி நிறைவு செய்கின்றேன். இன்றைக்கி என்ன நாள்னா வைகுண்ட ஏகாதசி. வைகுண்ட ஏகாதசினா உங்களுக்கே தெரியும், வைணவ திருத்தலங்களில் முக்கியமாக இந்த பரமபத வாசல் திறந்திருக்கும். அதுவும் நீங்கள் ஸ்ரீரங்கத்துலேருந்து ஆரம்பித்து எல்லா திவ்ய தேசத்துலேயும் உண்டு, அபிமானசனத்துலேயும் இருக்கும். எங்கெங்கனாலும் பெருமாள் கோயில் இருக்கோ அங்கெல்லாமே உங்களுக்கு வந்து சொர்க்கவாசல் உண்டு. இந்த கார்த்திகை மார்கழின்றது வந்து உங்களுக்கு பெருமாளுக்கு உகந்த மாதம்தான். உங்களோட கஷ்டத்தெல்லாமே எப்படின்னா பெருமாள் கிட்ட போக்கிடலாம். அதுக்கு சொல்யூஷன் நிச்சயமாக கிடைக்கும். அதுக்கு தான் இந்த வைகுண்ட ஏகாதசின்றது வருது. வைகுண்ட ஏகாதசி எப்படின்னா இப்போ நீங்கள் எந்த ஏகாதசி விரதம் இருக்க முடியலனா கூட இந்த ஏகாதசிக்கு விரதம் இருக்கலாம். அது இருக்கிறது வந்து இந்த இருந்த 11 ஏகாதசிக்கு இருந்ததாக தான் சமம். மார்கழி மாதம் என்ன சொல்லலாம் வந்து இங்கே வீதி கச்சேரியிலானே நிறையா நடக்கும். ஸோ இது கார்த்திகை மார்கழிலாம் வந்து உங்களுக்கு ஒரு புண்ணியமான மாதம்தான் இந்த 2 மாதன்றது. அது அதிகாலையில் எழுந்து இல்லை நம்ம மனசையே சுத்தப்படுத்தி வீதி பஜனை எல்லாமே நடக்கும் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இப்போது அதை ஒட்டி வைகுண்ட ஏகாதசி வருதுன்றது ஒரு தனிச்சிறப்பு தான். அது எப்போவுமே மார்கழி மாதத்தில் தான் வரும். பெருமாள் இங்கே வந்து ஒரு 20 வருஷம் மேலே இருக்கும் கோயில் வந்து. இங்கே எம்ஜிஆர் நகர்லேயே ரொம்ப பிரசித்தி பெற்ற பெருமாள்னா அது நம்ம பெருமாள் தான். ஹைகர் ரொம்ப முக்கியமான ஒரு சந்நிதி இருக்குது. நரசிம்மர் ஒரு முக்கியமான சந்நிதி இருக்குது. அதுக்கப்புறம் சக்கரத்தாழ்வார் வேணும்னாவே எல்லாருமே வீடு வாங்கிறது கொள்வது, இந்த பில்லி சூழியன்றதுலாம் நிறைய பேர் வந்து சக்கரவாத்தில் சுற்றினா இந்த வீடு கட்டியிருக்கான் போகணுன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு சொல்லி அதுவும் நிறைய வருகிறாங்க. மெயினாக ஹைகிருவர்னா இங்கே இருக்கிற சுற்றுவட்டத்தில் பத்மாசேத்துறை, வாணி வித்யாலயா இந்த மாதிரி நிறைய ஸ்கூல் இருக்கலாம். இங்கேயே வந்து முன்கூட்டியே பணம் கட்டிடுவாங்க. மற்றபடி வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்மளுக்கு இந்த சொர்க்கவாசல் திறப்பு இருக்கும். வைகுண்ட வைகாதசி சொர்க்கவாசத்தில் இங்கே எத்தனையோ எவ்வளோ கோயில் இருந்தாலும் ஆனால் இங்கே ஒரு ஸ்பெஷலிட்டின்னா சொர்க்கவாசல் இருக்குது. மற்ற கோயிலெல்லாம் சொர்க்கவாசல் கிடையாது. அதனால் நம்ம தாயாரோட பெருமாள் இருக்கிறதுனால நிறைய எல்லா ஜனங்களும் இங்கே வந்து பெருமாளுக்கு வேண்டிக்கிட்டு பெருமாள் அதுக்கேற்ற மாதிரி அவங்க வரவங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து போகிற பார்த்து வேண்டிட்டு போகிறவங்களுக்கு நல்லபடியாக செஞ்சு இந்த எம்ஜிஆர் நகரில் ரொம்ப அற்புதமான இந்த கோயிலை வந்து வணங்கிட்டு எல்லாருமே சொல்லிட்டு போகிறாங்க. கடந்த 6 வருஷமாக நான் இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு எங்கே இருந்தாலும் இங்கே வந்துடுவேன். காலையில் ஒரு 4 மணிலேருந்து ஈவினிங் ஒரு 3 மணி வரைக்கும் இங்கே தான் இருப்பேன். இந்த கோவிலில் வந்து விசேஷம் என்னென்னா, நம்பிக்கையோடு கடவுளை கும்பிட்டா கொடுப்பாருன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அனுபவிச்சிருக்கோம். எல்லோரும் இந்த அனுபவத்தை உணரணும், வந்து நம்பிக்கையோடு கடவுளை கும்பிடணும். இந்த மாதிரி வைகுண்ட ஏகாதசி நல்ல நாளில் கோவிலுக்கு வரணும். அந்த பக்தி கல்ச்சர் வந்து நம்மளோட தமிழகத்தில் மெயினாக இருக்குது. அதை நம்ம இன்னும் பரப்பணும். அதற்காக இறைவன் வந்து நம்மளுக்கு நல்ல வழி நடத்துவாருன்னு வேண்டிக் கொள்கிறேன். வைகுண்ட ஏகாதசி மார்னிங் வந்துடுவேன். நான் ஆர்கனைஸ் பண்ணிட்டு போவேன். இங்கே வந்து ஐகிரிவர் பூஜை வந்து வருஷம் நடக்கும். குழந்தைகள் படிப்புக்கு இங்கே நிறையா பேர் வைகிரிவர் பூஜைக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு நிறையா பேர் டாக்டர், சிஏ, ஆடிட்டர் பாதி பேர் யூஎஸ்க்கு போயிருக்காங்க. என் பையனும் +10 +2 எங்கள் ரிலேட்டிவ் எல்லாருக்குமே வந்து ஐகிரிவர் பூஜைக்கு வருஷம் வந்து பணம் கட்டுவேன். பசங்க நல்ல மார்க் எடுத்து நல்ல ஸ்டேட்டஸில் இருக்காங்க. வைகுண்ட ஏகாதசி வருவேன். இங்கே வந்து கல்யாணம் ஆகாதவா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்கலாம் இங்கே வந்து வேண்டினா கண்டிப்பாக நடக்கும். பரிபூர்ண கடாட்சம் கிடைக்கும். இங்கே மன நிம்மதியோடும் கடன் பிரச்சனை, ஃபேமிலி ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் சால்வ் பண்ணுறது பெருமாள் ரொம்ப விசேஷமான பெருமாள். ஓம் சீனிவாசன் நமக. நான் ராமமூர்த்தி கேகனரில் இருக்கேங்க. தொடர்ந்து கோயிலுக்கு வந்துட்டுருக்கிறேன். இங்கே வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக பூஜைகள் நடக்கும். வேண்டுதல் எல்லாமே கிடைக்கும். மக்கள் வந்து இன்றைக்கி நல்ல ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. அருமையான ஒரு ஏற்பாடு. விழா சிறப்பாக நடந்துகிட்டு இருக்குது. காலையில் 6 மணிலேருந்து கூட்டம் வந்துக்கிட்டே இருக்குது. இங்கே வந்து நம்ம என்ன வேண்டுதல் வச்சாலும் அந்த வேண்டுதல் வந்து 100% நிறைவேறும். அதுக்குள்ளே எல்லா சக்திகளும் இந்த கோயிலில் இருக்குது. காலையில் நான் 4 மணிலேருந்து இங்கே நிற்கிறோம், ஒழுங்குபடுத்திகிட்டு இருக்கிறோம். காலையில் 5:45 நமக்கு சொர்க்கவாசல் திறந்தாங்க. ரொம்ப அருமையாக போய்ட்டுருது. அந்த தருணம் பெருமாள் உள்ளே வர தருணம் வந்து நமக்கு வந்து ஒரு பூரிப்பு கிடைக்குது. அதுதான் நம்ம எதிர்பார்த்த வந்த ஒரு விஷயங்கள். ஸோ இங்கே வர ஒவ்வொருத்தரும் அந்த பரவசத்தோடு தான் இங்கே வராங்க. எல்லாருக்குமே வந்து
அவங்க என்ன வேண்டுறாங்களோ அந்த வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும், கண்டிப்பாக நிறைவேறும். இங்கே என்ன அப்படின்னாக்கா ஒருத்தருக்கு அப்படிங்கிறதே கிடையாது. இங்கே எல்லாருக்குமே, அங்கே வராங்க எல்லாருக்குமே அவங்களுடைய குழந்தைகள்லேருந்து இங்கே வராங்க. அவங்களுடைய படிப்புலேயும் சரி, அவங்களுடைய வேலை வாய்ப்புகளையும் சரி 100% நிறைவேறுது. அந்த நம்பிக்கையோடு வராங்க, நிறைவேறுது. எனக்கே வந்து சில விஷயங்கள் நான் வந்து இங்கே வந்து நான் பூஜை பண்ணியிருக்கிறேன். 21 வாரங்கள் தொடர்ந்து இங்கே வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் வந்து நான் பண்ணியிருக்கிறேன். என்னோடய வேண்டுதல் நிறைவேறுகிறது. அதனால் நான் வருஷம் நான் வந்துடுவேன். காலையில் 3 மணி 4 மணிக்கெலாம் அங்கே வந்துடுறோம். வந்து ஒழுங்கு பண்ணிவிட்டு நாங்கள் அந்த பெருமாளோட ஆசி பெற்று கிளம்புறோம். நாங்கள் இப்போ ரொம்ப வருஷமாக இங்கே வந்துட்டுருக்கோம். 35 வருஷமாக இங்கே சென்னையில் இருக்கிறோம். இந்த ஏரியாவில் தான் நாங்கள் இருக்கிறோம். ஆனால் இந்த கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்றது. ஏதாவது வேண்டி வந்தோன்னா உடனே நிறைவேறும். நம்ம மனசுக்குள்ளே ஏதாவது நினச்சி வந்துடும்னு வச்சுக்கோங்களேன், வந்து சாமி கும்பிட்டோன்னா அது ஒரு வாரத்திலே நிறைவேறிடும். ரொம்ப சக்தி வாய்ந்த பெருமாள் வரும். அதனால் வைகுண்ட ஏகாதசிக்கு காலையில் எல்லாருமே 4:30 மணினா 3:30 மணிக்கெலாம் வந்து நிறைய பேர் அப்படி கூட்டம் நிறையா அலைமோது ரொம்ப வருவாங்க. எல்லாம் சுற்றி இருக்கிறவங்களும் வருவாங்க. வணக்கம், என் பேர் விஜயகுமார். நான் இந்த பத்மாவதி நாயகா சமேத பிரசன்ன வெங்கடேஸ்வரகுமார் செக்ரட்டரியாக இருக்கேன். மோர் தென் ஒரு 40 வருஷமாக அந்த கோவில் வந்து சிறப்பாக நடந்துட்டுருக்கு. நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த கோவில் கட்டினோம். இது காலி கிரவுண்டாக இருந்தது, கிரிக்கெட் ஆடிந்தோம். அதுக்கப்புறம் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் எம்ஜிஆர் நகர் ஸ்கூலில் தான் படித்தோம். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இங்கே இருக்கவங்களாம் சேர்ந்து கட்டின கோவில் இது. இந்த கோயிலில் மிகப்பெரிய வரப்பிரசாதம்னா இந்த ஏரியாலேயே பெருமாளும் தாயாரும் ஒன்றா இருக்கிறது. அதோட இங்கே நரசிம்மர் இருக்கார், சக்கர தாழ்வார் இருக்கார். இன்னொரு முக்கியமானதே கடந்த 10 வருஷங்களாக ரொம்ப பிரசித்தி பெற்ற ஹயக்ரீவர். வருஷம் ஹயக்ரீவருக்கு 20வது வருஷமாக பண்ணுறோம் சகஸ்ரநாம அர்ச்சனை ஸ்டூடெண்ட்ஸ்க்கோசரம். அதே மாதிரி இன்னொரு விசேஷம், இங்கே தாயார்கிட்ட வந்து வெள்ளிக்கிழமை பையனுக்கோ பொண்ணுக்கோ கல்யாணம் நடக்கலைன்னு வேண்டிண்டா ஒரு 6 மாதத்துக்குலாம் கல்யாணம் 100% நடக்கும். இது கண்கூட நான் பார்த்தது. எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்லேயே ஒரு 5-6 பேருக்கு அது மாதிரி நடந்தது. இன்றைய நாள் பார்த்திங்கன்னா வைகுண்ட ஏகாதசி. ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப ஃபேமஸ்ன்னுவாங்க, திருப்பதியில் ஃபேமஸ்ன்னுவாங்க. இந்த சுற்று வட்டாரத்தில் தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய சொர்க்கவாசல் கதவு வச்சு ரொம்ப நியம நிஷ்டையோட 1 லட்ச ரூபா கொடுத்தாலும் உள்ளே எல்லாம் விடுறதோ அவங்களுக்கோசரம் கதவு திறக்கிறதோ எதுவுமே கிடையாது. இது எல்லாமே பப்ளிக்கோட இதுக்கோசரம் அவருக்குரிய என்ன நியம நிஷ்டைகளோடு பண்ணி கரெக்டாக 5:30லேருந்து 6 மணிக்குள்ளே சொர்க்கவாசலையாக வெளில வந்து இந்த இன்றைக்கி ஃபுல்லாக கோவில் திறந்துருக்கும். இந்த 10 நாளும் உற்சவம் நடக்கும். பகல் 10 40ன்னு எல்லோரும் கேள்விப்பட்டுருவாங்க. இந்த கோயிலை பொறுத்தவரைக்கும் எல்லாமே திருப்பதியில் எப்படி நடக்குதோ அதை மாதிரி தான். கருட சேவையும் திருப்பதியில் என்றைக்கு இருக்கோ அன்றைக்கி கருட சேவை நடக்கும். இந்த எம்ஜிஆர் நகர் ஃபுல்லாக சுற்றி கேகே நகர் வரைக்கும் கருடனில் பெருமாள் உலா வருவார். அன்றைக்கி அன்னதானம்லாம் பண்ணுவோம். மற்றபடி இந்த கோவிலை பற்றி பப்ளிக் எல்லார்ட்டையும் கடினா தெரியும். कमलनयनं योगिकृत्यानगम्यम्